மத்திய கிழக்குல ரெண்டு பெரிய சக்திகள் போரோட விளிம்புல நிக்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது கற்பனை இல்ல. இன்னைக்கு நாம பாத்துட்டு இருக்கிற ஒரு நிஜமான நிலவரம். வளைகுடா பகுதியில நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு போர் வரதுக்கான வாய்ப்பு முன்ன விட இப்ப ரொம்பவே அதிகமாயிருக்கு. சரி, இந்த அலசல்ல ரெண்டு தரப்பும் இப்போ எங்க நிக்கறாங்க? உண்மையில என்னதான் இங்க பணயம் வைக்கப்பட்டிருக்குன்னு விரிவா பார்க்கலாம். நேரம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. ஒரு ஒப்பந்தத்துக்கு வர அமெரிக்க அதிபர் வெறும் 8 நாள் கெடு விதிச்சிருக்கிறதா செய்திகள் வருது. ஒருவேளை அடுத்த சில வாரங்கள்ல போர் வெடிச்சா அதோட ராணுவ, பொருளாதார, அரசியல் விளைவுகள் அமெரிக்காவுக்கு ரொம்பவே பேரழிவா இருக்கக்கூடும். இப்போ களத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. 2003ல ஈராக் மேல படையெடுத்ததுக்கு அப்புறம் வளைகுடா பகுதியில நடக்கிற மிகப்பெரிய அமெரிக்க படைக்குவிப்பு இதுதாங்க. விமான தாங்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள்னு ஒரு பெரிய ராணுவமே அங்க குவிக்கப்பட்டிருக்கு. பார்த்தா ஒரு முழுமையான போருக்கான தயாரிப்பு மாதிரி தான் தெரியுது. இந்த பிரம்மாண்டமான ராணுவ குவிப்புக்கு யாரு செலவு பண்றா? அமெரிக்க வரி செலுத்துற மக்கள் தான். இதுக்காக நூத்துக்கணக்கான மில்லியன் டாலர் செலவழிக்கப்படுது. இது வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுமையும் கூட. ஆனா ஒரு விஷயம், ஈரானோட ஒரு போருங்கிறது அமெரிக்கா சமீபத்துல சந்திச்ச எந்த போரையும் மாதிரி இருக்காது. ஏன் அப்படி சொல்றோம்? ஏன்னா இது முற்றிலும் வேற மாதிரி ஒரு போர்க்களம். இது ஆப்கானிஸ்தான்ல ஒட்டகத்துல சண்டை போட்ட படைகள மாதிரி கிடையாது. இல்லனா அமெரிக்காவால ஜெயிக்கவே முடியாத ஏமன்ல இருக்கிற ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் மாதிரியும் இல்ல. ஈரான் ஒரு நவீன ராணுவ சக்தி. அவங்க கிட்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கு, பலப்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதி முழுவதும் அவங்களுக்கு ஆதரவான பினாமி படைகளும் இருக்காங்க. ஈரானோட பலமே அவங்களோட விஷாலமான ஏவுகணை படைதான். ஆனா அது மட்டும் இல்ல, அந்த பிராந்தியம் முழுக்க அவங்களுக்கு விசுவாசமான பினாமி படைகள் இருக்கிறாங்க. தேவைப்பட்டா ரஷ்யா, சீனா கிட்ட இருந்தும் ஆதரவு கிடைக்கும். இதெல்லாம் தான் அவங்கள இவ்வளவு வலிமையான எதிரியா மாத்துது. சரி, ஒருவேளை தாக்குதல் நடந்தா ஈரான் எப்படி பதிலடி கொடுக்கும்? அவங்க தங்களோட திட்டத்தெல்லாம் ஒன்னும் ரகசியமா வைக்கல, ரொம்ப தெளிவா பப்ளிக்காமே அறிவிச்சிட்டாங்க. அவங்களோட நிலைப்பாடு ரொம்பவே தெளிவு. பாருங்க, இது ஏதோ மறைமுகமா சொல்ற எச்சரிக்கை எல்லாம் கிடையாது. இது ஒரு நேரடியான அறிவிப்பு. எங்கள அட்டாக் பண்ணனா பதிலுக்கு அமெரிக்க படைகள் மேல ஒரு பயங்கரமான தாக்குதல் இருக்கும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. ஈரான் எந்தெந்த இடங்களை தாக்குவோன்னு கூட வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அவங்களோட முக்கிய டார்கெட்ஸ் கத்தார்ல இருக்கிற அமெரிக்கா பேஸ், ஐக்கிய அரபு அமீரகத்துல இருக்கிற ஒரு பேஸ், அப்புறம் அமெரிக்க கடற்படையோட 5வது பிரிவு இருக்கிற பஹ்ரைன். இது கூடவே இஸ்ரேலும் அவங்க தாக்குதல் பட்டியல்ல இருக்கு. ஈரானோட வியூகம் ரொம்ப சிம்பிள். இஸ்ரேல் தாக்குனா அவங்க அமெரிக்க தளங்களை தாக்குவாங்க, அமெரிக்கா தாக்குனா அவங்க இஸ்ரேல தாக்குவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே ஒண்ணுதான். யாரு போற தொடங்கினாலும் சரி, அவங்க டார்கெட்ஸ் மாற போறதில்ல. ஈரானோட உச்சத்தலைவர் அயதுல்லா அலி காமெனி சொன்ன இந்த வார்த்தைகள் அவங்களோட உறுதியையும் ஆக்ரோஷமான நிலைப்பாட்டையும் காட்டுது. இது வெறும் அரசியல் பேச்சு இல்ல, இது போருக்கான மனநிலைய வெளிப்படுத்துது. ஈரான் வெறும் வாய்சொல்லோட நிக்கல, அவங்க போருக்காக ரொம்ப உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இதுவே அவங்க தயாரிப்புகள் எவ்வளவு தீவிரம்ங்கிறத நமக்கு காட்டுது. அவங்க ஒரு முறையான திட்டத்தோட போறாங்க. தங்களோட பாலிஸ்டிக் ஏவுகணங்களை அமெரிக்க தளங்களை தாக்குற ரேஞ்சுக்குள்ள நிலைநிறுத்திட்டாங்க. அவங்களோட முக்கியமான அணுசக்தி தளங்களை பாதுகாக்கறாங்க. எல்லாத்துக்கும் மேல, ஒருவேளை தலைமை கொல்லப்பட்டா கூட அரசாங்கம் தொடர்ந்து இயங்கணும்னு வாரிசுகளையும் நியமிச்சிருக்காங்க. குறிப்பா அவங்களோட அணுசக்தி தளங்கள்ல ரொம்பவே கவனம் செலுத்துறாங்க. எந்த தாக்குதல்ல இருந்தும் பாதுகாக்க சுரங்கப்பாதைகளை வலுப்படுத்துறாங்க, நுழைவாயில்களை மூடுறாங்க. ஏன் ஒரு தளத்துக்கு மேல ஒரு பெரிய கான்கிரீட் குவிமாடத்தையே ஒரு கவசம் மாதிரி கட்டியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். உச்ச தலைவர்ல இருந்து சீனியர் ஜெனரல்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வாரிசுகள் நியமிக்கப்பட்டுட்டாங்க. ஒருவேளை தலைமை மேல ஒரு தாக்குதல் நடந்தா கூட ஆட்சியோ ராணுவமோ உடையாம இருக்கணுங்கிறதுக்கான ஒரு தெளிவான திட்டம் இது. சரி, ஈரான் ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்கு? அவங்க ஏன் அமெரிக்க மிரட்டல்களுக்கு பணிய மாட்டேங்கிறாங்க? இதுக்கான அடிப்படை காரணம் அவங்களோட ஏவுகணை திட்டத்துல தான் இருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏவுகணைகள் தான் அவங்க உயிர் வாழ்றதுக்கான கேரண்டி. அந்த ஏவுகணைகள் இருக்கிறனால தான் நாங்க இன்னமும் ஒரு சுதந்திர நாடா இருக்கோம்னு அவங்க நம்புறாங்க. அதனால இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க கிட்ட ஏவுகணைகளை கைவிட சொல்றது தற்கொலை பண்ணிக்க சொல்றதுக்கு சமம். ரொம்ப பெரிய பாதுகாப்பு உத்தரவாதமோ சலுகைகளோ இல்லாம அவங்க தங்களோட ஒரே பாதுகாப்பு கவசத்தை கைவிடவே மாட்டாங்க. ஆக இதுதான் இங்க இருக்கிற சிக்கலே. ஒரு நாட்டோட உயிர் வாழ்வே அதோட ஆயுதங்களை நம்பி இருக்கும்போது அந்த ஆயுதங்களை கைவிடச் சொல்றது எப்படி ஒரு தீர்வா இருக்க முடியும்? இந்த கேள்விதான் வளைகுடா பகுதியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கப் போகுது.
இது மாதிரி இன்னும் ஆழமான அலசல்களுக்கு எங்களை பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.